ரொம்ப பசிக்குது, எல்லாரும் கிளம்பி போய் 4ஆம் தேதி படம் பார்க்க வாங்க. தேங்க்யூ. போதும் போதும் போதும். தேங்க்யூ. ப்ளீஸ் வாங்கல, 4ஆம் தேதி படம் பார்க்க வாங்க. ஹலோ, கேட்குதா? பசிக்குதுடா டே. எவ்வளோ நானும் 3 தடவை பாத்ரூம் போயிட்டேன். நிறைய பேர் உட்காந்து சும்மா. ஓகே. அவர் வந்து தன்னை ஒரு கோமாளியாக நினைத்து கொண்டு செய்வார். ஆக்சுவலாக அவருக்கு இப்போ வந்து என்னென்னா, இங்கே வர பிடிக்குது, இருக்க பிடிக்குது, ஆனால் பேச பிடிக்கல. கரெக்டானா? அப்படி இல்லைடா, பயங்கரமாகவே பசிக்குது. இல்லை, எல்லாத்துக்குமே தான் பசிக்குது. இந்த ராம் படம் பண்ணா மட்டும் 12 மணி வரைக்கும் நடத்துவாங்க. வாழை 1:30 மணி வரைக்கும் நடத்துனாங்க. நாளா 3 மணிக்கே வெளியே போயிடணும்னு நினைக்கிறேன். இல்ல என்னன்னா அந்த நிகழ்ச்சிக்கே கடைசியா வந்து, அதாவது நான் ஆக்சுவலா யூரோப் போக வேண்டியது கேன்சல் பண்ணிட்டு இந்த ராஸ்கல் இல்ல யூரோப் அது கொத்தார்ல குண்டு போட்டானா என்ன, இவனுக்காக வந்திருக்கேன். இவன் கூப்பிட்டு வராமன்னு சொல்லவே முடியாது. ஆக்சுவலா என் படத்துக்கு கூட நான் போகாம தான் தானே சார் ஒத்துப்பாரு. இவன் படத்துக்கு வராம இருக்க முடியாது. நீ மிரட்டுறான். ஆக்சுவலா துப்பாக்கி வச்சு மிரட்டுறான். எனக்கு தெரியும் எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குதுன்னு. நான் ரொம்ப நேரம் இந்த பூவை பார்த்துருந்தேன். ஒரிஜினல், இது வந்து டூப்ளிகேட்டு. ஒரிஜினல் பூவை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூரியகாந்தி ரொம்ப பக்கத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சூரியகாந்தி போல் இந்த படம். அந்த படத்தை வந்து பாருங்கள், அந்த பூவை பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆனால் ஒரு ஃபோட்டோ கடைசி தான் ஆடியோவில் பாலாண்ணா ப்ளீஸ். பாவீங்களா? ராம் பற்றி நிறைய பேசியாச்சு. ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒகேஷன் நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா வந்து ஒரு மகா மனிதரை, ஒரு எக்ஸ்ட்ராடனரி கலைஞனை அறிமுகப்படுத்தபடி, அவர் அறிமுகப்படுத்தல, இந்த உலகமே தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி சிங்கர். ஒரு கர்நாடகா சங்கீதத்தில் ஒரு பெரிய ஜீனியஸை தொட்டவர் அவர். இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டு பாடினேன். ஒரு பாட்டு பாடும்போது ஒரு டியூன் போட்டுகிட்டே இருந்தாங்க. இன்னும் ஒரு பாட்டு கேட்டுச்சு. நான் உடனே என் தம்பிகிட்ட திரும்பிட்டே இது வந்து சஞ்சய் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு ராம் சொன்னான், சார் நாங்களும் அதான் சார் யோசிச்சுக்கணும். டே அப்போ சொன்னால் எப்படி சார் ரீச் பண்ணுறது? நாங்கள் டெய்லி நைட்டு மீட் பண்ணுறோம்டா எங்கள் ஆஃபீஸில், அவர் வீட்டில் இருப்பேன். அப்புறம் உடனே கால் பண்ணி உடனே சஞ்சய் நீங்கள் இந்த படத்தை பாடணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் ஒத்துக்கிட்டாரு. சஞ்சய் பற்றி எனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு அவருடைய இசை ஞானம் எனக்கு இல்லை. ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் அகீர் பைரவர்னு ஒரு ராகம், ஒரு இந்துஸ்தானி ராகத்தை அது இப்போ சொல்லிக் கொடுத்துருக்காரு எங்கள் மாஸ்டர். ஸோ அவர்கிட்ட கேட்டேன், அகீர் பைரவர்னு கேட்டேன். அது ரொம்ப சோகமாக இருக்கு சஞ்சய் அப்படின்னு கேட்ட உடனே சஞ்சய் இல்லை, அது சோகமாக இருக்குது, ஆனால் அதை பாடுற விதத்தில் பாடினா அது ஜாய் கொண்டாந்துடலான்னாரு. ஸோ இட் இஸ் கன்சிடர் அஸ் ஒரு சேட் அண்ட் மெலன்கலி ராகா, ரொம்ப கம்பேஷனேட் ராகா. ஆனால் ஒரு ஆளுமை என்ன சொல்லுதுன்னா, அது ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் பாடின அந்த ராகத்துலேருந்து நான் என்னால் ஜாயாக கூட பாட முடியும்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு உள்ளத்தின் உண்மையிலிருந்து சொன்ன ஒரு மகா கலைஞனை இந்த மேடையில் அழைக்கிறது ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். வெல்கம் சஞ்சய். எல்லோருக்கும் வணக்கம். நண்பர் மிஷ்கின் அவர்களுக்கு ஒரு தனி நன்றி. நான் அவர் சொல்லி தான் இந்த படத்தில் பாட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இது என்னென்னா, அவங்க கூப்பிட்ட உடனே நான் போய் ரெக்கார்டிங்கில் உட்காந்த உடனே அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், ராம் சார் மொத்தம் 23 பாட்டு இருக்குது அப்படின்னாரு. நான் உடனே சார் இது பக்தி படம் இல்லையா அப்படின்னு ஒரு தடவை கேட்டுட்டேன். ஏன்னா அப்போ அந்த விபரநாராயணில் 40 படம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக. அப்புறம் நம்ம நண்பர் சந்தோஷ் தயாநிதி சும்மா ஒரு 3 நாளில் ஒரு 20 பாட்டு போட்டிருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு பாட்டும் அப்படியே தூக்கி நிற்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். அவர் ரொம்ப ஈஸியாக இது ரொம்ப நான் கேட்ட உடனே, நான் போன உடனே தான் பாட்டை கேட்ட உடனே ரொம்ப ஒரு ஹாண்டிங் மெலடி, அதாவது திருப்பி கேட்ட உடனே திருப்பி ஒரு தரம் பாடணும்னு தோணக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அவருக்கு அந்த ஒரு இயற்கையாக அவருக்கு கிடைச்சிருக்கு. அது ரொம்ப கஷ்டம், கலைஞர்களுக்கு அது கிடைக்கிறது கஷ்டம். அவருக்கு இன்னும் மேலும் மேலும் பல வெற்றிகள் வரணும்னு வாழ்த்துறேன். நான் ராம் சாரோட ஒரு பெரிய ஃபேன், எல்லா படங்களையும் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பாட்டு பாடணும்னு அவர் சொன்ன உடனே 2 நாள் உட்காந்து இன்னொரு தரம் அவர் படத்தில் போய் பார்த்தேன். அதுக்காக பாட்டில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை, அவங்க சொன்னது தான் பாடினேன். பட் படத்தை இன்னொரு தரம் பார்த்தேன்.
ரொம்ப அவருடைய ஒரு ஃபேன்னா. அது மட்டும் இல்லை, பாடி முடிச்சுட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் பரிமாறினோம், பேசினோம். அதில் வந்து நிறைய விஷயங்களில் ஒத்து போச்சு எங்கள் 2 பேருக்கும். அதனால் அவருடைய படம், இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இன்றைக்கி அவர் மிஷ்கின் வந்து ஆகிர் பைரவ் சோகமான ராகம், அதுக்கு வந்து ஒரு ஜாய் கொடுக்கலாம் அப்படின்னாரு. இப்போ எனக்கு ஒன்று தோணித்து, இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா ராம் சார் வந்து காமெடி எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராலையும் எதை வேணாலும் செய்ய முடியும், கலைஞனாக இருந்தால் போகிறோம், அவ்வளோதான். அது வந்து இன்றைக்கி இவங்க பேசுகிறத வச்சு அவர் நிரூபிச்சிட்டாருன்னு தெரியறது ரொம்ப சந்தோஷம். படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.